பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? Let's go! Hey! Yeah, this is my life, my strife, my right to fight, to die on. And this is my game to play, to claim a brand new name, And I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up that I've ever done. But what's the point of living if you ain't having fun? I guess I'll try this, try that, might miss, gotta find what I'm good at. I guess I look here, look there, over where am I scared, where am I at? I gotta make it in this life, whatever makes me happy, know I'm doing things right. Sipping in the summer on a Goose and Sprite, or find a nightclub for the end of the night, And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be?
அந்த அமைப்பை பொறுத்தவரை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சிந்தனையில் வந்ததுதான். ஆனால் அவர்களை பொறுத்தளவிலே நான் கட்சிக்கு தலைவரை இருக்க மாட்டேன், ஆனால் நான் பின்னால் நிற்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அன்றே சொன்னார்கள் நம் தமிழகத்தை பொறுத்தளவிலே நாடார் சமுதாயம் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி. இரண்டாவது நாடார் சமுதாயம் ஓட்டு போட்டால் ஜெயிப்பாளர், போடல் ஆட்சி போட்டால் தோப்பாக தொகுதி. அது மாதிரி நாம் அதை போன்று முடிவெடுத்து கிட்டத்தட்ட 35 தொகுதிகளை அங்கு இனம் கண்டோம். அந்த தொகுதிகளை பொறுத்தளவில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறுத்துவது நடத்தியது மட்டுமல்ல, என்ன சொன்னாலும் அதாவது நான் 10 கோடி ரூபாய் பணம் தருகிறேன், தமிழகத்தை முழுக்க வந்திருக்கிற நாடார் சமுதாய தலைவர் வந்திருக்கிறேன், நான் நீங்கள் எல்லாம் 10 கோடி ரூபாய் கொடுங்கள், நாங்கள் தேர்தலை சந்திப்போம், 35 தொகுதியில நாம் வாக்களை இறக்குவோம், நம்மளை வெற்றி என்பது 2ஆம் பட்சம், நடைபெறுதல் மிகப்பெரிய ஒரு வேட்கை வங்கியை வாங்குவோம், அதன் மூலமாக தோற்றவர் ஆவடி ஜெயிப்பவர்கள் தோற்கடிப்போம், தோற்கடி ஜெயிப்பிருப்போம். அந்த நிலை வந்தால் நிச்சயமாக 2 அணிகளும் அடுத்த தேர்தல் நம்ம அழைப்பார்கள் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். எடுத்தது மட்டுமல்ல, நிச்சயமாக அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு நடந்த கதைகளை நான் சொல்ல வேண்டும் என்றால் சரியாக இருக்காது. ஏனென்றால் சில துறைகளினுடைய பண ஆசைக்கு அதன் மூலமாக நாடார் சமுதாயம் என்ற மிகப்பெரிய சமுதாயம் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு போய்கொண்டிருக்க வேளையிலே துறையினால் நாம் வீழ்த்தப்பட்டோம் என்பது எப்படி இருந்தாலும் இன்றைய பொறுத்தவரை கிட்டத்தட்ட பார்க்கிறார் 1990ஆம் ஆண்டுகளிலிருந்து கடந்த 35 ஆண்டுகளாக, அதாவது தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு நாடார் பேரவை என்ற அமைப்பின் மூலமாக நம் சமுதாய மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் நான் காண்பட இடமில்லை என்று சொன்னார். அவர்களுடைய அதாவது அவருடைய இறப்புக்கோ பிறப்புக்கோ திருமணத்திற்கோ காரணத்துக்கோ இல்லை, அநேகமாக நம் சதாவுக்கு அங்கு அதாவது ஜாதி சண்டைகள் இருந்த காலகட்டம் எங்கெங்கெல்லாம் நாடாளுக்கு பிரச்சனை வருதோ, எங்கெல்லாம் நாடாளுக்கு ஆபத்து வருதோ அங்கெல்லாம் வாழ்கிறார் தமிழ்நாடு நாடாளு பேரவைதான் அங்கு நின்றது என்பது மட்டுமல்ல, என்று பார்க்கிறார். ஒவ்வொரு பிரச்சனையை பொறுத்தவரையிலும் இன்னும் பல இடங்களில் பார்க்கிறார் நம் சமுதாயத்தை சேர்ந்து வெட்டி விடுவார்கள், வெட்டி வெட்டி கொன்று விடுவார்கள். ஆனால் அந்த இடத்திலெல்லாம் நீதி கிடைக்காது என்ற காரணத்தினால் நம் சமுதாய மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இன்னும் சென்னையில் இருந்தோ மதுரையில் இருந்தோ நம் சமுதாயம் வந்துடுவார்கள், வந்துவிட்ட பிறகு நாளை சென்று விடுவார்கள், அவர்கள் தாக்கப்படும் என்ற பயந்தார்கள். அங்கெல்லாம் சொன்னோம், நடுரோடிலே நான் பிணத்தை போட்டோம், அதாவது வண்டியிலே நம்ம பொருள் தெரியும். கிட்டத்தட்ட பார்த்து என்னை அதாவது போலீஸ் அங்கு வர விடவில்லை. சென்னையிலிருந்து முதல்ல இருந்து என்னை அவர்கள் கொலை பண்ணினார்கள். வேறு வேறு காரில் நான் ஏறி அங்கே அன்று எனக்கு காவலாக கிட்டத்தட்ட 100 பொறுப்பு, அதாவது 100 காவலர்கள் இருந்தார்கள். இது ஒரு பல நிகழ்வுகளை எல்லாம் சொல்ல முடியும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அந்த கடந்து வந்த பாதை எல்லாமே நாடார் சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக. ஏன் இப்பொழுது பிரேமர்கள் சொன்னார்கள், இதனால் பெருத்த மார்க்கத்தை போராடினார்கள். நம்முடைய அறிக்கை வந்தவுடன் அரசாங்கம் திரும்பி பார்க்கிறதால் இவர்கள் குறிப்பாக தமிழ்நாடு பெருந்தவர் மக்கள் தலைவர்கள் முடிவெடுத்தால் அது தீயாக பற்றி எழும். இந்த தேர்தல் காலகட்டத்தில் நாடார் சமுதாய ஓட்டு பிரச்சனை ஆகிவிடும் என்கிற ஒரே காரணத்தினால் நடைபெற்று. ஏனென்றால் இதே போன்று பார்த்தீங்கன்னா கடந்த அண்ணா ஆட்சி காலத்திலே ஈரோட்டில் மாற்றிவிட்டார்கள். அந்த பார்த்தீங்கன்னா கரிக்கோடு உடந்தையாக இருந்தார். நான் அதுக்கு சொல்லவில்லை. இப்படி ஏதாவது சட்டத்தின் மூலம் என்றால் ஸ்ரீவன் அவர்கள் சொன்னார்கள், காமராஜர் அவருடைய நினைவிடத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட குப்பையும் கூலமுமாக அங்கே கருகி கிடைக்கிறது என்று. ஆனால் நாங்கள் போராட்டம் அவர் செய்தி ஆகாது. அண்ணாச்சி நீங்க வாருங்கள், செய்தி ஆக மட்டுமல்ல செய்தியாக ஆகியது உடனடியாக அது வேலை வந்தது என்றால் அது காரணம் என்னவென்றால் கணவர் என்ற ஒருவருக்கு அது அல்ல. கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளாக நாடார் சமுதாய மக்களுடைய அத்தனை பிரச்சனை கெடுக்கின்ற காரணத்தினால் மக்கள் அறிந்தவராக தெரிந்தவராக இவன் சொன்னால் கேட்பான் என்ற எண்ணத்தை வளர்த்த காரணத்தில் அரசாங்கம் பயன்படுகிறது என்பதுதான் நிதர்சனமானது. இன்றைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற பொறுத்தவரையில் நாம் கிட்டத்தட்ட 4 மிகப்பெரிய சமுதாயத்தில் ஒரு சமுதாயமாக இருந்தாலும் நம்முடைய நிலைமையை பொறுத்தளவில் எங்கே என்ன நிலையில் இருக்கிறோம் என்றால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
என்று அதாவது ஷெட்யூல் காஸ்ட் சொல்லக்கூடிய அவர்களுக்கு 44 சீட்டுகள் கிட்டத்தட்ட இயற்கையாக வந்திருக்கிறது இடஒதுக்கீடு காலம். அதே போன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்து 4 பேர் 5 பேர் அமைச்சராக இருக்கிறார்கள். ஏன் அதை எடுத்துக் கொள்ளுங்கள், வந்தியர்களாகட்டும் ஏவர்களாகட்டும் இல்லையா கொங்கு வேளெல்லாம் அமைச்சர்கள் அப்படிங்கிற அமைச்சர் அதிகமான இடத்தை பெற்றுள்ளார்கள். நான் பெற முடியாத காரணம் என்ன? குறைந்த அளவிலே நாம் எம்எல்ஏ இருக்கும். காரணம் நம்மை பொறுத்தவரை அநேகமா சொல்லுவார்கள் நம்ம ஊரில் யார் இருக்கிறார்கள் ஊரில் வந்து இல்லை அவ்வாறு அல்ல. ஏன்னா பல ஊரில் நாங்கள் சென்றிருக்கிறோம். அந்த பார்க்க அந்த சமுதாயம் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 1000 குடும்பம் இருக்கும். வேறு சமுதாயத்தை சேர்ந்த 100 குடும்பம் தான் இருக்கும். ஆனால் அங்கு ஜெயிப்பது யார் என்று பார்த்தால் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தாலே ஜெயிப்பார். ஏனென்றால் நம்முடைய அங்க ஒரு 3 பேர் 4 பேர் ஓட்டை பிரித்து விடுகிறார்கள். அதன் காரணம் ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் வந்த காரணத்தினாலே அவர்கள் தொடர்ச்சியாக ஜெயிக்கக்கூடிய காரணங்கள் இருக்கு. இது போன்று பல சொல்லலாம். இன்று நாம் எங்கே சென்றால் சொல்வதெல்லாம் நீங்கள் அதாவது தாய்மார்களே இல்லை தந்தைமார்களே உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு கடை எடுத்தால் 2 கடை என்று காண போய் நீங்கள் மளிகை சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மால் என்று போய்விட்டோம். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை நான் கையெழுத்திடுவதாக இல்லை, கையீட்டு கொடுப்பவராக இருக்கும். இதை பொறுத்தவரை நாம் இருக்க உணர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரு காலத்தில் நாம் எவ்வாறு இருந்தோம், தேடிக்காடுகளிலே இருந்தோம், நாம் மனையேறியதாக இருந்தோம். காலம் மாற்றமாக இன்று நம்மை பொறுத்தவரை நாடாளும் இந்தி நாளில்லை என்று சொல்லக்கூடிய அளவு அத்தனை துறையில் நாம் உயர்ந்தோம் வளர்ந்தோம் என்று சொல்லலாம். அந்த வளர்ந்தால் அரசியலை பொறுத்தவரை நாம் அந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்தவில்லை, அதற்கான முயற்சி எடுக்கவில்லை என்கிற ஒரே காரணத்தினால்தான் இன்று நான் பின்தங்கி இருக்கிறோம் என்ற காரணத்தினால்தான் எங்கு சென்றாலும் எந்த வீட்டில் கொண்டாலும் என்னுடைய வார்த்தை என்பது நாடாளுமன்ற பெருமை போடவில்லை. நம்முடைய சொன்னது கூட பழம்பெருமை வேண்டாம். நாளை நம்மை பொறுத்தவரை எதை நோக்கி போகிறோம், எதை போய் நம்முடைய பிள்ளைகள் செல்ல இருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் இன்றைய காலம் கம்ப்யூட்டர் காலமாகிவிட்டது. இந்த ஏழுடைய இந்த டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. இந்த காலகட்டத்திலே நாம் பழம்பெருமை பேசுவதை விட நம் சமுதாயமானது எங்கு செல்ல வேண்டும் அதில் நாம் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அரசியல் என்ற ஒரு காலகட்டத்திலே அதாவது திருக்குறள் முனுசாமி என்ற ஒருவர் மிகவும் சாதாரணமானவர் ஒரு காலத்துக்கட்டு பார்த்தீங்கன்னா அவர் எதிர்த்து அவர் யார் என்றால் கோயங்க என்பதை நிற்கிறார். கோயங்க என்பது நிற்கும் அவர் மிகப்பெரிய பணக்காரர். ஒரு அர்த்தம் சொல்றாங்க, அந்த மிகப்பெரிய பணக்கார வர்க்கத்திலே வந்தவர். அன்று யார் ஜெயித்தார் என்றால் திருக்குறள் முனுசாமி. ஏன்னா அன்று மக்கள் பணத்தை பார்க்கவில்லை, மனிதனை பார்த்தார்கள். ஆனா இன்று அவ்வாறு அல்ல, பணம் மட்டுமே. ஏனென்றால் எம்எல்ஏ ஆக வேண்டாம், 10 பேர் வேண்டும், 20 பேர் வேண்டும் என்ற நிலை மாறிவிட்ட காலம் சாதாரணமாக இங்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. ஏனென்றால் அந்த இன்று அரசியல் வருவதை பொறுத்தவரை அரசியலை காலையில் என்ன சொன்னார் உள்ளவர்கள் இந்த அரசியல்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று அள்ளிக்கொண்டு போக வேண்டும் என்று வருகிற காலத்தினாலே ஏழை இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதையும் மீறி நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முடியாது என்றது. ஏன்னா முடியும். ஏன்னா நம்முடைய அருமை சகோதரர் சந்திரன் ஒரு மாசம் வருடம் ஒரு மாநாடு போடும் என்றால் நிச்சயமாக நான் போடுவதற்கு ஒரு மாநாடு என்றால் அந்த காலகட்டங்களை போது 1 லட்சம் ரூபாய்க்கு மாநாடு போட முடியாது. 1 கோடிக்கு மேல் வாழ வேண்டும், அது பணம் வேண்டும். அதே போல நம்முடைய சந்திரன் ஜெயலலிதா அவர்கள் நம்முடைய 10வது அவர்கள் சொன்னார்கள், சாகுவதை ஒன்றாக யார் சாகுவாரை நான் சாகுவாரை எதிர் இருப்பார் இல்லை. அதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் பயப்படாது. மக்களை எதிர்த்தவர்கள் யார் பாக்கி நிரப்புகிறார் அவர்களுக்குதான் என்று நிலை மாற்றிவிட்ட காரணத்தால் அதற்கு தகுந்தால் போல் நாம் வாழ வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் இன்று இங்கே கூட்டியிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற பொறுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் சொல்வார்கள் மிக குறைந்தார்கள் இல்லை. திருவள்ளூர் மாவட்டத்திலும் எங்களுடைய ஓட்டு இருக்கிறது, எங்கள் மக்கள் இருக்கிறார்கள் என்று அரசியல்வாதிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரே மாவட்டம் நான் இருந்த போவதில்லை. தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு குறைந்தது அதாவது குறைந்த ஒரு 10 மாவட்டங்களிலாவது நாடாளுமன்ற குறைவாக இருக்கிற மாவட்டத்தில் அடுத்த கடலூரிலான விழாக்கள் புதுசாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வருகிற 13ஆம் தேதி கடலூர் இல்லை என்று சொல்வார்கள். நிச்சயமாக
இதை போல் 2 மணி கூட்டத்தை நான் காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்காங்க குருசாமி அவர்கள். இது எதுக்காக? ஒன்று, நம்முடைய சமுதாய மக்களை விழிப்புணர்ச்சி, நாம் இருக்கிறோம் ஒற்றுமையாக, நாம் எல்லாம் பலமாக இருக்கின்றோம் என்ற தைரியத்தை பெறுவார். 3வது, நாடாளுமன்ற தயவு நமக்கு வேண்டும் என்ற அரசியல்வாதிகள் நினைக்க வேண்டும் என்கிறதுக்காக இறுதியாக தான் மாநிலமான மிகப்பெரிய அளவில் நாம் ஏற்பாடு செய்யப்படுகிறோம். ஆகையால் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரை பொறுத்தவரையும் வந்தோம், தலைவர்கள் பேச்சை கேட்டோம், நாம் உண்டோம், சென்றோம் என்பதை விட்டுவிட்டு நாம் எல்லோரும் ஒரு தாய் வைக்க பிள்ளைகள். நம்மை பொறுத்தவரை எல்லோரும் இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். அதான் நம்மை பொறுத்தவரை என்றால் அத்தனையிலும் நாம் வளர்ந்து விட்டோம், அரசியலிலும் வளர வேண்டும், முத்திரை பதிக்க வேண்டும். இன்னும் நாம் காமராஜரை பிறகு ஒருவரை சொல்லக்கூடிய அளவு இங்கு வளரவில்லை. காமராஜர் இடத்தை யாரும் தாண்ட வேண்டாம். காமராஜருக்கு பிறகு இவர் வந்தார், இதை செய்தார், அதை செய்வார் இன்று அவர் உதாரணம் இருக்கக்கூடிய அளவு எந்த கட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2வது இடத்தில் யார் இருக்கிறார்? இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 2வது இடத்தில் இல்லை. ஏன் காங்கிரஸ் கட்சி இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை, பிஜேபி இருக்கிறார்களா? பிஜேபி மட்டும் இருக்கிறார்கள். ஆனால் வருவாரா மாட்டாரா என்று தெரியாது. இந்த சூழ்நிலை இதை மாற வேண்டும், இதை மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் பின்னால் நாம் இருக்க வேண்டும். நாம் நின்னால் தான் அதை செய்ய முடியும். இதை பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஆரம்பமாக திட்டம் வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் வந்திருக்கிற யாரும் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. ஆனால் முழுக்க என் மீது பற்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான ஐயப்படி இல்லவே இல்லை. கடந்த 25 ஆண்டுகளாக நான் எங்கே அழைத்தால் வருவார்கள். காரணம், அவர்கள் சமுதாயம் என்பதற்காகவோ கட்சி என்பதற்காக பேர் என்பதல்ல. என்னால் இங்கே ஒரே காலை வந்திருக்காங்க. உடனே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காமராஜர். நாங்க எல்லாம் போனோம், கொடுத்தோம். ஆனா நீங்க போன் பண்ண பிறகுதான் இங்க வந்திருக்காங்க. அது அப்பா அல்ல. அதாவது இந்த 30 ஆண்டு காலமாக, 32 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு நாம் செய்த சேவை அவர் மனதில் இருக்கிற காரணத்தால் அண்ணாச்சி எதையும் எதிர்பார்க்கா செய்கிறார்கள். நேரத்தை, பணத்தை தன்னை செலவு செய்திருக்க அவர்கள் அழைத்தால் செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அது போராது. இந்த சமுதாயம் வளர வேண்டுமால் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறது, நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறது. எல்லோரும் அதை இலக்கை நோக்கிறார்கள். நிச்சயமாக அடைவதில் எந்த விதமான ஐயப்பாடு. ஐயால் இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறால் அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இன்று அதான் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றுவதை நாம் பாடுபடுவார்கள். வந்தவன் ஐயப்பாடு. இதை பொறுத்தளவில் வருகிற தேர்தலிலே நம்முடைய தீர்மானம் எதிரொலிக்கும். எதிரொலிக்க மட்டுமல்ல, எங்கெங்கு சொல்கிறோமோ அங்கெல்லாம் இதை நாம் பேசுவோம். நிச்சயமா தீர்மானம் நிறைவேற்றப்படுவது என்ற ஒரு ஐயப்பாடு. எப்படி இருந்தாலும் இது காமராஜருடைய, அதாவது சொன்னாங்க காமராஜருடைய அணை எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் சிலை வைக்க வேண்டும். காமராஜ் எங்கெல்லாம் தொழில் பெற்று வச்சாலும் அங்கெல்லாம் சிலை வைக்க வேண்டும். எங்கெல்லாம் காமராஜருடைய பள்ளிக்கூடங்கள் அங்கெல்லாம் நிச்சயமா நடக்கப்படும். நான் முதல்வர் ஆனால் ஒரு நாள் முதல்வர் ஆனாலும் ஆகிடும். நிச்சயமாக நீங்க எல்லோரும், நாம் எல்லோரும் ஒன்றாக அதாவது நம்முடைய அறுவை சோழர் ஆனந்தராஜ் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், மகிழ்வை பரிமாற்றம் பொறுப்பேற்ற பாத்தினாக்கள் 22 கோடி ரூபாய்க்கு அவர்கள் பொய்யர் கல்வெட்டு வாங்கியிருக்கிறார்கள். வாங்கியது மட்டுமல்ல, சந்திரசேகர் சொன்ன வார்த்தைகளால் அண்ணாச்சி நம் சமுதாய மக்கள் எங்கிருந்தாலும் வர சொல்லுங்க. ஆனால் அரசாங்கம் நியமித்த பொண்ணு மட்டுமல்ல, அவர்கள் 10,000 ரூபாய் நாங்கள் தள்ளுபடி கொடுக்கிறோம். கொடுப்பது மட்டுமல்ல, இன்று நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக நாம் பொறியாளர்களை உருவாக்குவோம். பொறியாளர் மட்டுமல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் சங்கங்களை தொடக்க போறோம் என்று சொன்னார். இதுபோன்று வந்திருக்கிற சங்கங்கள் 60 சங்கங்கள் வந்திருக்கிறீர்கள். 60 சங்கங்கள் நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியாது. ஒன்றுமல்ல, நீங்கள் முயற்சி எடுங்கள். முடியாது. நிச்சயமாக அவர்கள் 22 கோடிக்கு செய்தால் நீங்கள் 1 கோடிக்கு எதிராக கல்வியை வளர்க்கும். கல்வியை வளர்ப்பு மட்டுமல்ல, நம் சமுதாயத்தில் நாளை ஐஏஎஸ் இல்லை. அதாவது நான் ஒரு சங்கத்துக்கு சென்றது. இந்த சங்கத்துக்கு சென்ற பொழுது நான் கேட்ட கேள்விதான், உங்க சங்கத்தின் சார்பாக யாராவது ஐஏஎஸ் ஆகிருக்கிறார்களா? இல்லை. ஐபிஎஸ் ஆகிருக்கிறார்களா? இல்லை. ஐஆர்எஸ் இருக்கிறார்களா? இல்லை. ஏன் அவங்க அவங்களுடைய சங்கத்தை பொறுத்த யாராவது எம்எல்ஏவா ஆகிருக்கிறார்களா? இல்லை. அதான் சங்கம் தான், அவர் ஊர் சங்கம். அதான் கேட்டேன். இல்லை. அவங்க இந்தியா இல்லை. இல்லை. அமைச்சா இல்லை. இல்லை 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 என்பது அழகல்ல. எல்லாரும் முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு
கொடைக்கானல் அந்த ஊருக்கு பெரிய ஒரு பணக்காரர்களுக்கு முடிவு பண்ணுங்க. எவ்வாறு முடிவு பண்ணுங்கன்னா எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய ஊரின் சார்பாக நாங்கள் ஐஏஎஸ் உருவாக்குகிறோம், நாங்கள் ஐபிஎஸ் உருவாக்குகிறோம், நாங்கள் சட்டமன்றத்தை உருவாக்குகிறோம், சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் உருவாக இதே முடிவோடு நாம் விடுத்தோம் என்றால் நிச்சயமாக தமிழகத்திலே நம்முடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 60 உயரும். 60 உயர் பட்சத்தில் நிச்சயமாக நாம் 8 அமைச்சர்கள் உருவாக்குவோம். 8 அமைச்சர் உருவாக்கும் பொழுது சட்டம் இயற்றுவதற்கு நாம் கையெழுத்திடுவதாக இருப்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த மாவட்ட மாநாடு. இது மக்களுக்கான மாநாடு, அரசியல்வாதிக்கான மாநாடு. அரசியல்வாதி காலில் போய் செல்ல வேண்டும் என்பதற்காக மாநாடு. நிச்சயமாக நமது இடத்தை உங்கள் அத்தனை ஆதரவோடு உங்கள் எண்ணத்தோடு நிச்சயமாக போவோம் என்று எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீண்ட நேரம் ஆகிவிட்டது என்பதை விட நான் உங்கள் எல்லோரும் அழைத்து பல தூரம் வந்திருக்கிறீர்கள். அதுக்கு நான் மட்டுமல்ல, வேலைநிறுப்ப மட்டுமல்ல, அனைத்து நாடா சமுதாயம் சார்பாக எனக்கு நிஜான நன்றி.